யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவார்? ஏசாயா 6:8. அறிவிக்காவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? ரோமர் 10:14. சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்க பண்ணு என்று 2 தீமோத்தேயு 4. ஆம் பிரியமானவர்களே, இந்த யூத் ரிவைவல் மீட் அந்த ரிவைவல் வாரியர் ஷோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். நீங்கள் விசேஷித்தமானவர்கள். You are the chosen children. வேதத்தை இப்படியாக வாசிக்கிறோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று யோவான் 15:14 வாசிக்கிறோம். நம் அன்பு தம்பி தங்கச்சிகளே, உங்களை இயேசு மிகவும் நேசிக்கிறார். உங்களை நேசிக்கிற தேவன் அவர் ஒருவரே. இந்த நாளிலும் வீரர் ஒருவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவை அறிந்து கொண்டு இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் அர்ப்பணித்து பரிசுத்தமும் நீதியிலும் ஆண்டவராகிய இயேசுவை உலகத்துக்கு பிரகடனம் பண்ணுவதிலும் எப்படி அவர் எழுந்து பிரகாசித்தார் என்பதை குறித்து இந்த யூத் ரிவைவல் மீட் ரிவைவல் வாரியர் ஷோவில் இங்கே கேட்டு மிகவும் ஆசீர்வதிக்க போவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணுமா? நேசிக்க நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த யூத் ரிவைவல் மீட் ரிவைவல் வாரியர் ஷோவுக்காக இயேசப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, இதற்கு பிரயாசப்படுகிற அப்பா உங்களுடைய தேவ பிள்ளைகளை நீங்கள் அபரிதமாக நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஷோவில் யார் உங்களுடைய நற்செய்தியை மிஷனரி சேலஞ்சை குறித்து பேசுகிறார்களோ அவங்களெல்லாம் அக்னி ஜுவாலையாய் நீங்கள் பயன்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஆம், சிறு பிள்ளைகளும் கர்த்தாவே தம்பி தங்கச்சிமார்களும் இதை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்தி நாங்களும் ஒரு மிஷனரியாக ஆக வேண்டும் என்று ஒரு தாக்கத்தை, ஒரு மன வாஞ்சையை ஏசப்பா நீங்கள் கட்டளிடுவதற்காக அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஒரு எழுப்புதல், ஒரு ரிவைவலை நீங்கள் இந்த நாளில் கர்த்தாவே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கட்டளிடுவதற்காக ஸ்தோத்திரம். யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று கர்த்தாவே நீங்கள் கேட்குறீங்க ஆண்டவரை. கர்த்தா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் எப்படியாவது தேவனுடைய நாமத்தை உங்களுடைய சுவிசேஷத்தை பிரகடனை செய்யத்தக்க அப்பா பிள்ளைகளை நீங்கள் எடுத்து பயன்படுத்த போவதற்காக ஸ்தோத்திரம். அப்பா இந்த ஷோவில் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நீங்கள் ஆசீர்வதித்தாங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. அநேக ஜனங்களுக்கு இது ஆசீர்வாதமாக அமைய இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கு செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. வல்லமை மிகுந்த நாமத்தினால யங்ஸ்டர்ஸ், டீன்ஸ் அண்ட் 20s இருக்கிற உங்களை நாங்க வரவேற்கிறோம் இந்த யூத் ரிவைவல் மீட்டுக்கு. வெல்கம் யூ ஆல். அக்கா, நீங்க ரொம்ப எக்ஸைட்டா இருக்கீங்களா இல்லையா? ஆமாக்கா, அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளி குதிக்கிற அளவுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். ஏன்னு கேக்குறீங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் டைமா யூத் ரிவைவல் மீட் நடத்துறோம், அதுவும் யூத்தா நடத்துறோம். சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் நான். எஸ் அக்கா, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைதான். ஃபர்ஸ்ட் டைம் நாங்க யூத்தா சேர்ந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ரோக்ராம் நாங்க நடத்துறோம்.
டீன்ஸ் அண்ட் 20s உங்களுக்கு ஒரு மீட்டிங். ஓகே, இந்த டைம்ல நாங்க ஒரு டைட்டில் வச்சு நாங்க பண்றோம். அந்த டைட்டில் கண்டிப்பா உங்க ப்ரோமோல பாத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அக்கா. ஆமாக்கா, நானும் பார்த்தேன். நம்ம இப்ப உங்களுக்கு அதை சொல்லிடலாமா திரும்பியும்? கண்டிப்பாக சொல்லலாம். அதுவும் சும்மா சாதாரணமா இல்ல, இவங்க எல்லாம் ஆக்ஷன் கிங் அண்ட் குயின். என்ன அப்படின்னா, இவ்வளவு நாள் சும்மா வேர்ட்ஸ்லயே பேசிட்டு இருந்த இவங்க இன்னைக்கு நம்ம எழுந்து கட்டுவோம், எழுந்து ஆண்டோட ராஜ்யத்தை கட்டி எழுப்புவோம் அப்படின்னு எழுந்திருக்கிறாங்கல்ல. அதனால இவங்களுக்கு ஒரு ஆக்ஷன் சொல்லி கொடுத்துடலாம்க்கா. அப்ப சூப்பர்க்கா, எனக்கு ஆக்ஷன்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம பண்ணலாம். கண்டிப்பாக்கா. சரி, நம்ம சேர்ந்து பண்ணலாமா? ஓகே. எழுந்திரு, எழுந்திரு, விழித்திரு, விழித்திரு, தரித்திரு, தரித்திரு, சர்வாயுத வர்க்கத்தை. சர்வாயுத வர்க்கத்தை. சூப்பர் அக்கா. இதே நம்ம இங்கிலீஷ்லயே சொல்லிடலாமா? சொல்லிடலாம்க்கா. ஓகே. Arise, arise, awake, awake, put on the armor of God. armor of God. சூப்பர். இந்த ஆக்ஷன் நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நாங்க நம்புறோம். மறக்காதீங்க, எழுந்திருக்க போறீங்க. இந்த யூத் ரிவைவல் மீட், இந்த டீன்ஸ் அண்ட் 20s ப்ரோக்ராம் உங்களை கர்த்தருக்குள்ளாக எழுப்பி விடணும்னு, அதே மாதிரி விழித்திருக்க பண்ணும். பிளஸ் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து ஒரு போர் வீரனா நீங்க இந்த உலகத்துக்கு போகும்போது ஏசப்பாக்காக இவங்க நிறைய பேரை ஆயத்தம் செய்வாங்கன்னு நாங்க நம்புறோம். ஓகே, எங்களோட இந்த 3 டேஸும் பயணம் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல். அக்கா, நம்ம அவங்ககிட்ட என்னென்ன இருக்குன்னு நம்ம சொல்லலையே. கரெக்ட் அக்கா, என்னென்ன இருக்குன்னு நம்ம சொல்லல. சொல்லிடலாமா? சொல்லிடலாம்க்கா. ஆக்ஷன் சாங்ஸ் இருக்கு, மோட்டிவேஷனல் டாக் இருக்கு, பவர்ஃபுல் பிரேயர் இருக்கு, மெசேஜ் இருக்கு, அப்புறம் உங்களுக்காக சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சம் அட்வைஸும் இருக்கு. கடைசியா ரிவைவல் வாரியர்ஸ் பத்தி நம்ம நிறைய பார்க்க போறோம். ஓகே, சோ எக்ஸைட்மெண்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். எங்க கூட ஜாயின் பண்ணுங்க. வெல்கம் யூ ஆல். Thank you. டீன்ஸ் அண்ட் 20s எல்லாரும் ரொம்ப இப்போ சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். டெமியாக்காவும் நானும் சொன்ன மாதிரி சந்தோஷமா இருக்கிற போது நாங்க என்ன திரும்ப பண்ணுவோம்? பாட்டு பாட போறோம். எஸ், நம்ம எல்லாருமே பாட்டு பாடி ஏசப்பாவுக்கு நம்ம நிறைய காரியங்களை, நம்ம துதிகளை ஏறெடுக்க போறோம். ஓகே, எங்க கூட சேர்ந்து நீங்களும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்கன்னு பாட போறீங்களா? என்னக்கா சந்தோஷம்ன்றீங்க, எங்களுக்கு சந்தோஷமே இல்லக்கான்னு சொல்லி சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. எக்ஸாம் வந்தாலும் சரி, நெருக்கம் வந்தாலும் சரி, நிறைய கொஸ்டின்ஸ் உங்க மண்டைக்குள்ள போட்டு குடஞ்சிட்டு இருந்தாலும் சரி, அதை பத்திலாம் டோன்ட் வரி, பிகாஸ் ஜீசஸ் இஸ் வித் அஸ். நம்மலாம் வாரியர்ஸ், நம்ம ஒரியர்ஸ் கிடையாது. சரிங்களா? இப்ப எங்க கூட சேர்ந்து சந்தோஷமா இருங்கன்னு பாடலாமா? ஓகே, பாடுங்க. பாடலாமா? எப்பொழுதும்
ஆண்டவரை பயபக்தியோட பரிசுத்தத்தோட ஆராதிக்க நம்ம இன்னைக்கு இப்போ சுஜியாக்காவோட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாமா? ஓகே. ஆண்டவர் உங்களோட பேச ஆசைப்படுறாரு. அவர் உங்ககிட்ட சொல்றாரு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி உன்னிடத்தில் வந்தது. Arise and shine, for the glory of the Lord is rising upon you. இந்த கடைசி கால எழுப்புதலில் கூட ஆண்டவர் உண்மையும் கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யப்படுறாரு. இந்த வேலை கூட ஆண்டவர் நம்ம மத்தியில இறங்கி வர ஆசைப்படுறாரு. ஏதாவது கண்களை மூடி ஆண்டவர் இந்த வேலை வெல்கம் பண்ணலாமா? ஆவியானவரே, இயேசப்பா, உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. ஓ நீ சர்வவல்லமையுள்ள தேவன், நீ ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவர் ஆண்டவரே. ஓடி இல்லாதவர்களை இருக்கிற போல் அழைக்கிற என் தேவன் ஆண்டவரே. அப்பா, எங்க மத்தியில உலாவுற தேவன் ஆவியானவரே. ஓரி காலதர வெஷிக்கி விருதி காலதர வர 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 வரவா. ஓ ஆனது எங்க மத்தியில நீர் இறங்கி வாங்க ஆண்டவரே. அப்பா, நீ சொன்னீங்க ஆண்டவரே, எழும்பி பிரகாசி நீங்க சொன்னீங்க ஆண்டவரே. Arise and shine, for the glory of the Lord is rising upon you ஆண்டவரே. ஓ தூய ஆவியானவரே, நீ சர்வவல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. சிங்காசனத்துல வீற்றிருக்கிற தேவன் ஆண்டவரே. ஓ இருந்தவரும் இருப்பவரும் வரப்போகிறமாக சர்வவல்லமையுள்ள தேவன். Who was and who is and who is to come. ஓ ஆண்டவரே, இந்த வேலை நீர் எங்களுக்கு கிருபைக்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. Arise and shine, இந்த பார்த்து நீங்க சொல்றீங்க ஆண்டவரே. ஓ எழுப்பும் ஆண்டவரே. அவர் அக்னியா அவங்க மேல இறங்குவார். அவர் உங்க மத்தியில பயங்கரமா உள்ளாவார். அந்த அக்னி அபிஷேகம் நம்ம வாங்கும் போது அவருக்காக நம்ம எழுந்து பிரகாசிக்க முடியும். அந்த அபிஷேகம் கிடைக்கும் போது அவருக்காக நம்ம வல்லமையா எழுந்து பிரகாசிக்க முடியும். எல்லாரும் வாயில திறந்து ஏசப்பாக்க கடவுளே என்னை ஊற்றுங்க, நிரப்புங்க நிரப்புங்க, எல்லா வாயில திறந்து ஆண்டுகிட்டு Wow.
பண்ண கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே சப்பா நீர் அக்கினிமயமாக எங்கள் நாவல வந்து ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா நீர் அக்கினிமயமாக எங்கள் நாவல வந்து இந்த வேலையில ஊற்றுவீராக ஆண்டவரே. ஓ அப்பா நன்றி 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 ஆண்டவரே சப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நான் அக்கினியை ஆண்டவரே எங்கள் மேலே நீங்கள் ஊற்றும் ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே அக்கினி ஆண்டவரே சப்பா பலமாக எங்கள் மேலே வந்து இறங்கி ஊருட்டும் ஆண்டவரே. அப்பா நீங்கள் ஊற்றுவீராக ஊற்றுவீராக ஆண்டவரே சப்பா. அக்கினி எங்கள் மேலே நீங்கள் ஊற்றுங்க ஆண்டவரே ஏசப்பா. உங்க அக்கினி எங்கள் மத்தியில் நீங்கள் நிரப்புவீராக. ஓ ஆண்டவரே எல்லாம் வாயில திறந்து ஏசப்பா கேளுங்க ஆவியாண்டு கேளுங்க. ஆவியானவரே நிரப்புங்க ஆண்டவரே ஏசப்பா. உங்க அக்கினி எங்கள் மேலே விழும்போது ஆண்டவரே ஏசப்பா உங்களுக்காக நாங்கள் எழுப்பி பிரகாசிக்க முடியும். ஆண்டவரே ஏசப்பா உங்க அக்கினி எங்கள் மேலே ஊற்றுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாம் வாய்களை திறந்து திரும்ப ஊற்றிவிடுமே என்ற பாடலை பாடும்போது ஆண்டவர் எல்லாம் வாய்களை திறந்து கேட்கும் போது வாயை திறந்து நீ கேட்கும் போது அந்த இடத்துல ஆண்டோட நிரப்ப வல்லவராக இருக்கிற எல்லாம் வாய்களை திறந்து ஏசப்பா கிட்ட ஊற்றுங்க ஊற்றுங்கன்னு கேட்போம். Rising upon you சொன்னீங்களே அன்னைக்கு ஊழியத்துக்கு எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்க தேசங்களுக்கு எடுத்து எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்க தெருக்களுக்கு எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா நீங்க நிரப்பும் ஆண்டவரே. ஓ ஆண்டவரே ஆண்டவரே எங்களை நீங்க நிரப்பும் ஆண்டவரே. I
இயேசுவா வாலிபர்களாக எங்களை எழுப்புங்க ஆண்டவரே. இயேசுப்பா யங்ஸ்டர்ஸா எங்களை நீங்க எழுப்புங்க ஆண்டவரே. ஓரி பவிஷ்யத்திரதி கிருதர பல 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 இந்த வாய்கள் கொண்டு ஆண்டவரே நிரப்புங்க ஆண்டவரே. இயேசுப்பா arise and shine for the glory of the Lord is rising upon நீங்க சொன்னீங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நேரம் நாங்கள் எழுப்ப வேண்டிய நேரம் ஆண்டவரே. அப்பா எங்களை எழுப்பி விடும் ஆண்டவரே. Arise and shine, for the glory of the Lord is rising upon you. எழும்பி பிரகாசி ஒளி இடத்தில் வந்து சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உங்க அக்கினியால உங்க அபிஷேகத்தினால ஆண்டவரே. அப்பா உங்க அக்கினி இருந்தாதான் ஆண்டவரே சப்பா எங்களால் எழுப்ப முடியும், எங்களால் அரைஸ் ஆக முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு பெரிய ஆர்மி எழுப்பி விடுங்க ஆண்டவரே. ஒரு சேனை எழுப்பி விடுங்க ஏசப்பா. அப்பா எல்லாவற்றும் காலத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. மீதியான வேலை நீங்க பொறுப்படுத்திக் கொடுங்க எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து நல்ல பிதாவே. செலினாக்கா, சொல்லுங்கக்கா. பட்டாம்பூச்சி பார்த்திருக்கீங்களா? நிறையவே பார்த்திருக்கீங்கக்கா. நம்ம வாலிபர்கள்லாம் பட்டாம்பூச்சி மாதிரி சிறகடிச்சு கலர்ஃபுல்லா பறக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆமாக்கா, கண்டிப்பா நானும் நினைக்கிறேன். கரெக்ட் அக்கா. ஆனா நம்ம ஏசப்பா சும்மா பட்டாம்பூச்சியா இருக்கிறதுக்கு நம்மள அழைக்கல. நம்மளை எப்படி தெரியுமா அழைத்திருக்கிறார்? கழுகை போல செட்டை அடித்து உயர எழும்பணும்னு நினைச்சிருக்கிறாரு அக்கா. சூப்பர்க்கா. அப்ப நம்ம மேல இருந்து நிறைய வியூ பண்ணலாம். கரெக்ட். மேல நிறைய வியூ பண்ணலாம் அப்படின்னா நம்ம உலகத்திற்குரிய காரியங்கள் அல்ல, நம்ம உன்னதத்தின் காரியங்கள, தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய காரியங்கள் இல்ல, நம்மள ஆண்டவர் எழுப்பணும் அப்படின்னு நினைக்கிறார். இந்த எழுப்புதல் டைம்ல உங்களையும் என்னையும் ஒரு எழுப்புதல் வீரர்களா ஏசப்பா அழைத்திருக்கிறாங்க. வாலிபர்களே, மறந்து போகாதீங்க. பட்டாம்பூச்சி போல சிறடிச்சு பறக்கலாம் தான், நீங்க பட்டாம்பூச்சிகள் தான். ஆனா ஏசப்பா உங்களை கழுகை போல உயர எழுப்பணும்னு நினைக்கிறாரு. கரெக்ட் தானே அக்கா? கரெக்ட் தான் அக்கா. ஓகே, பாடலாமா? இப்போ இந்த பாட்டை கேளுங்க. வெரி குட். பட்டாம்பூச்சி போலவே சிறகடிக்கும் வாலிபரை கழுகை போல செட்டை அடித்து உயர எழும்பிடு நீ. பட்டாம்பூச்சி போலவே சிறகடிக்கும் வாலிபரை கழுகை போல செட்டை அடித்து உயர எழும்பிடு நீ. எழும்பிடு எழும்பிடு நீ, இது எழுப்புதலின் காலம். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்பிடும் நாட்கள் இது. எழும்பிடு எழும்பிடு நீ, இது எழுப்புதலின் காலம். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்பிடும் நாட்கள் இது. எழும்பிடு எழும்பிடு, பாவத்தை விட்டு
ஹாய். ஹலோ அக்கா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் அக்கா. இப்பதான்க்கா நானும் செலினாக்காவும் பட்டாம்பூச்சி போலவேன்னு பாட்டு பாடணும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சாக்கா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சுக்கா. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அக்கா. நம்ம இந்த பாட்டுக்குரிய கிஃப்ட் உங்களுக்கு கொடுத்துருவோம் அக்கா. என்னதுக்கா கிஃப்ட்? அதான்க்கா பட்டாம்பூச்சி போலவே ஆக்ஷன் சாங் பாப்போம். சரி அக்கா. ஓகே, எங்க கூட சேர்ந்து நீங்களும் ஃபர்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் டைம் எங்க கூட சேர்ந்து நீங்க பண்ணுங்க. ஓகேங்களா? Thank you. பட்டாம்பூச்சி போலவே சிறகடிக்கும் மாலைவனை கைகள் போல செத்து எடுத்து உயிரிழப்பிடு நீ. பட்டாம்பூச்சி போலவே சிறகடிக்கும் மாலைவனை கைகள் போல செத்து எடுத்து உயிரிழப்பிடு நீ. எழுப்பிடு எழுப்பிடு நீ, இது எழுப்புதலின் காலம். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழுப்பிடும் நாட்கள் இது. எழுப்பிடு எழுப்பிடு நீ, இது எழுப்புதலின் காலம். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழுப்பிடும் நாட்கள் இது. எழுப்பிடு எழுப்பிடு, பாவத்திலிட்டு எழுப்பிடு. விழித்திடு விழித்திடு, ஜெபத்திலே விழித்திடு. தரித்திடு சர்வாயுத வர்க்கத்தை. போர் வீரனாய் வாழ்ந்திடு. தரித்திடு சர்வாயுத வர்க்கத்தை. ஒரு போர் வீரனாய் வாழ்ந்திடு. லா 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 லா. லா 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 லா. லா 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 லா. லா 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 லா. லா 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 லா. லா 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 லா. லா 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 லா. லா 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 லா. இந்த சாங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த சாங் எங்க கூட சேர்ந்து மறுபடியும் பாடுங்க. மறுபடியும் இந்த சாங்ல எங்க கூட சேர்ந்து ஆக்ஷனும் பண்ணுங்க. ஓகே. Teens and 20s உங்களை இந்த யூத் மீட்ல சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். இந்த மோட்டிவேஷனல் டாக் மூலமா உங்களை மோட்டிவேட் பண்றதுக்காக ஏசப்பா உங்க மேல வைத்திருக்கிற ஒரு பெரிய பிளானை உங்களுக்கு நினைப்பூட்டும்படிக்காக தான் இந்த மோட்டிவேஷனல் டாக் அவங்க கூட நாங்க பேசுறதுக்கு ஏசப்பா எங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கிறாரு. அதற்காக நான் ஏசப்பாவுக்கு ரொம்ப 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 நன்றி செலுத்துகிறேன். முக்கியமா ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டு உங்களை மோட்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன தெரியுமா, இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து இந்த ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களை பார்த்து சொல்றக்கூடிய காரியம் என்னன்னா, தூசியை உதறி விட்டு எழுந்திரு. ஆம் தோழர்களே, நண்பர்களே, தோழிகளே, நீங்க என்ன தெரியுமா பண்ண போறீங்க? இந்த நாளில தூசியை உதறி விட்டு எழுந்திருக்கணும்னு ஏசப்பா சொல்றாரு உங்களை பார்த்து. அப்படி என்னக்கா தூசி எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை பாவம் என்கிற தூசி நம்ம மேல படிந்திருக்கலாம். ஒருவேளை சாபம், ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள், இல்ல மத்தவங்க நம்மளை பத்தி டிகிரேட் பண்ணி பேசும்போது நமக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்தெல்லாம் ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீ எழுந்திருக்க வேண்டிய நாட்கள். இன்னும் நீ எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிற? நீ இன்னும் எதுக்காக அந்த தூசியோட வாழ்ந்துட்டு இருக்கிற? நம்ம ஏன் தூசியோட வாழணும்? நம்ம ஏன் பாவத்தோட வாழணும்? ஒருவேளை பிசாசானவன் ஒரு பக்கத்துல இருந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான், நீ ஒரு பெரிய பாவி, நீ பாவம் செஞ்சுட்ட, நீ ஒரு குழியில விழுந்துட்ட, இதுல இருந்து நீ வெளியேறி வந்து உன்னை யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, உன்னை யாருமே உன்னை நேசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பொய்யா அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான். அவன் ஒரு பொய்யன், அதனால அவன் பொய் தான் சொல்லுவான். ஆனா நம்ம சேவிக்கிற ஆராதிக்கிற தேவன் எப்படி தெரியுமா? அவர் பயங்கரமுள்ள தேவன், அவர் சத்தியமுள்ள தேவன், அவர் உண்மையை மாத்திரம் தான் பேசுவாரு. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ தூசியோடயே இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது, நீ அசுத்தமாவே வாழணுன்றது என்னோட சித்தம் கிடையாது, நீ நரகத்துக்கு போகணும்ன்றது என்னுடைய காரியம் இல்ல, எனக்கு நீ வேணும் அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க. நீங்க ஆண்டவருக்கு வேணும். எப்படி தெரியுமா வேணும்? ஏசப்பா உங்களை நல்லா கிளீன் பண்ணிட்டு உன்னை நீ சுத்தம் பண்ணிட்டு என்கிட்ட வா அப்படின்னு ஏசப்பா சொல்லல. நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே நீ என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. ஏசப்பா கிட்ட நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே போங்க. அப்படியே போகும்போது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அவர் சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தினாலையும் உங்களை கழுவி சுத்திகரிக்க போறாரு. சுத்திகரிக்கிறது மாத்திரம் இல்ல,
நீங்க அநேகருக்கு பயன்படக்கூடிய பாத்திரமா எழும்ப போறீங்க. உங்க மேல ஏசப்பா ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறாரு. அந்த பிளான் பிசாசுக்கும் தெரியும். அந்த பிளானை எப்படியாவது முறியடிச்சு உங்களை ஏசப்பா கிட்ட இருந்து பிரிச்சு இந்த உலகத்தின் காரியங்களை உங்களை நிரப்பி அவன் அப்படியே அடிமைப்படுத்தி வைக்கணும்ன்றதான் அவனுடைய பிளான். அந்த பிளான் படி உங்களை இழுத்துட்டு இருக்கிறான். அந்த பிளானுக்குள்ள ஒருவேளை நீங்க தப்பி தவறி விழுந்துட்டா கூட பரவாயில்லை. ஆனா இன்னைக்கு ஏசப்பா உங்களை தொடணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு ஏசப்பா உங்களை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு ஏசப்பா உங்களை எழுப்பணும்னு நினைக்கிறாரு. நீங்க எழும்பி வரணும். தூசியோட வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே கிடையாது. ஒரு பாவத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை கிடையாது. மற்றவங்களை உங்களை டீக்ரேட் பண்ணி பேசுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட எனக்கு ஒன்றும் தெரியாதுக்கா, எனக்கு ஒண்ணுமே வராது, நான் ஒரு ஜீரோ, எல்லாருமே ஜீரோ தான். ஏசப்பா இல்லாத எல்லாருமே ஜீரோ தான். we were nothing, நம்ம ஒண்ணுமே கிடையாது. ஏசப்பா நமக்குள்ள வரும்பொழுதுதான் நம்மளை எடுத்து பயங்கரமாய் பயன்படுத்துகிறார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் வர வேண்டியது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் திங் அப்படி கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவை ஏசுவானவர் நமக்குள்ள வந்துட்டார் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு புது பலன் கிடைக்கும். ஏசப்பா நமக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொன்னா ஒரு புதிய வழிநடத்துதல் நமக்கு கிடைக்கும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டார் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த உலகத்தை கிறிஸ்துவுக்காய் கலக்குகிறவர்களாய் மாறிவிடலாம். நீங்களும் நானும் எழுப்புதலின் ஒரு வருஷத்திற்குள்ளா இருக்கிறோம், ஒரு எழுப்புதலின் காலத்துக்குள்ள இருக்கிறோம். அதனால இன்னைக்கும் இப்பவும் நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நான் இந்த பாவத்திலே இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்குரிய காலம் இது அல்ல. இது எழுந்திருக்க வேண்டிய காலம். நீங்க ஆண்டவருக்காக எழுந்திருக்கணும், பாவத்தை விட்டு எழுந்திருக்கணும். உங்களுடைய நெருக்கங்களிலிருந்து, உங்களுடைய தாட்ஸ்ல இருந்து, உங்களுடைய பொல்லாத காரியங்களிலிருந்து, சிந்தைகளிலிருந்து நீங்க விடுதலை ஆகணும்னு ஏசப்பா விரும்புறாங்க. தூங்கிக்கிட்டு இருக்கிற நீங்க விழிக்கணும்னு ஏசப்பா விரும்புறாங்க. எழும்பலாமா? உங்க தூசியை உதறி தள்ளிவிட்டு நீங்க எழுந்திருக்கும் போது ஏசப்பா உங்க பேர்ல என்ன பிளான் வச்சிருக்கிறாரோ அந்த பிளான், அந்த திட்டத்தை, அந்த சித்தத்தை ஏசப்பா நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் உங்களுக்காக எல்லா வேணும்னு அவர் செய்வாரு. நீங்க அவருக்காக, ஆண்டவருக்காக உங்க இருதயத்தை கொடுக்கும் போது உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். இன்னைக்கும் தூசியை உதறிவிட்டு எழுந்திரு நண்பனே, உதறிவிட்டு எழுந்திரு தோழியை என்று சொல்லி நான் உங்களை அழைக்கிறேன். ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், ஏசப்பா உங்களை அழைக்கிறார். ஏசப்பாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். வாலிபர்கள் பலவானுடைய கையில் இருக்கிற அம்புகள். ஸோ டீன்ஸ் அண்ட் 20s நீங்க சாதாரணமானவங்க கிடையாது. அசாதாரணமான காரியங்களை செய்யும்படிக்கு ஏசப்பா உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை அபிஷேகித்திருக்கிறார். நீங்க எழும்பக்கூடிய நாட்கள் இது. நீங்க கர்த்தருக்காக எழும்பணும், ஜெபத்துல எழும்பணும், தேவனுடைய சத்தியத்துல எழும்பணும். ஆண்டவருக்காக நீங்க எழுப்புதலா நீங்க நிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய எழுப்பின் அக்கினியா உங்களுக்குள்ளதான் ஆண்டவர் போட போறாரு. அதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நீங்க ஆண்டவருடைய கருத்துக்குள்ள உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கறதுக்கு ரெடியா? உங்க தூசியை உதறி தள்ளுறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? தூசியை உதறி தள்ளி விட்டு நீங்க எழுந்திருக்கும் போது ஆண்டவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஓகே, நம்ம நாளைக்கு சிந்திக்கலாம். பாய் பாய். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் சின்னதாக ஒரு நான் யோசிச்சிருந்தேன் என்ன சொல்லலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த யூத் ஸ்டேஜில் நம்ம அடிக்கடி கேட்குற ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா அட்வைஸ் தான். எங்கே சுற்றி பார்த்தாலும் அட்வைஸ். இங்கே திரும்பினா அம்மா அட்வைஸ், இங்கே திரும்பினா அப்பா அட்வைஸ், ஏன் நம்ம கூடயே தப்பு செய்கிற ஃப்ரெண்டு கூட நமக்கு சில அட்வைஸ் வரும். ஸோ இதெல்லாம் கேட்டால் நமக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஸோ அந்த அட்வைஸ்ன்ற வார்த்தையை பட்டாலே நமக்கு ஒரு அலர்ஜி ஆகிடும். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம அதுக்கு அட்வைஸ்ன்னு வந்தாலே யாராவது அட்வைஸ் பண்ணுறாங்களே இங்கிட்ட தெரிச்சு முடியும். ஸோ ஏன் அந்த லைஃப்பில் நமக்கு இந்த அட்வைஸ் தேவைப்படுது, யாரோட அட்வைஸ் நமக்கு தேவை, அதை நான் முதல்ல சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எல்லார் அட்வைஸும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா சில டைம் அது நம்மளை ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும். ஏன்னா நம்ம எதுவுமே புதுசாக யோசிக்க மாட்டோம், மற்றவங்க அட்வைஸ்லேயே வாங்கணும். மற்றவங்க நிலையிலே வாழ்கிறது எனக்கு தெரிஞ்சு அது அவ்வளோ கரெக்டாக போடாது. நம்ம யாரோட அட்வைஸை கேட்கணும்? முக்கியமாக எல்லா மனிதர் அட்வைஸை காட்டிலும் சிறந்த அட்வைஸ் நமக்கு ஆண்டவர் தான் தரணும். அதை நம்ம எப்படி தருவார்? நமக்குள்ள ஆண்டவர் ஆவியானவர் தந்திருக்கிறார். ஸோ ஆவியானவர் கொடுக்குற அட்வைஸ் தான் பெஸ்ட் அட்வைஸ். அதை தாண்டி ஒரு அட்வைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ஆவியானவர் கொடுக்குற அட்வைஸ் யார் நமக்கு கொடுக்குறாங்களோ அவங்க அட்வைஸை நம்ம கேட்கணும். ஆவியானவர் சொல்வார், இவங்க அட்வைஸை கேளு, இவங்க அட்வைஸை கேட்காத அப்படின்னு சொல்லி அவர் சீராய் வழி நடத்தினா கூட சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காண்பிப்பேன்,
உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். ஸோ சிறந்த அட்வைஸ் ஆண்டவர் தான் தர முடியும். போகிறவங்க வரவங்க அட்வைஸ்லாம் கேட்டு நம்ம லைஃப்பை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடக்கூடாது. அடுத்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, யூ ஆர் இனஃப். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் யோசிச்சுட்டு இருப்பீங்க, உங்களால் இது முடியாது, எனக்கு அவ்வளோ வசதி இல்லை, எனக்கு அவ்வளோ திறமைகள் இல்லை, எனக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், யூ ஆர் இனஃப் டு டூ தட். ஏன்னா உங்களுக்கு என்ன இருக்கோ அதால் உங்களால் இதெல்லாம் செய்ய முடியும். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க என்னால் அது முடியாது, அது நடக்காது, என் வாழ்க்கையில் செய்யாது, எனக்கு அது தெரியாது இது தெரியாதுன்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. கர்த்தர் உங்களை விசேஷமாக படைச்சிருக்காரு. அவர் சொல்கிறார், யூ ஆர் ஸோ யூனிக் அண்ட் யூ ஆர் திஸ் மாஸ்டர் பீஸ். யோசித்து பாருங்கள், ஆண்டவர் எல்லாவற்றையும் வார்த்தையால் படைத்தார். ஆனால் மனுஷனை தான் தன் சொந்தக்காரங்களால் படைத்தார். அதிலே தெரிய வேணாமா நீங்கள் எவ்வளோ விசேஷமானது. யோசித்து பாருங்கள், தாவீது இன்னொரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டே விஷயம்தான். ஒன்று மியூசிக் வாசிக்க தெரியும், இன்னொன்று அவனுக்கு தெரிஞ்சது கவன் சுற்ற தெரியும், அதாவது பேட்டையாடுறது. இந்த 2 விஷயத்தை வச்சு செஞ்சுட்டு இருந்தான். செஞ்சுட்டு இருக்கும்போது அவன் ஆண்டவரோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தான். அதே போல் ஏற்ற காலம் வந்தப்போ ஃபஸ்ட்டு ஆண்டவர் சவுலுக்கு ஒரு அசுத்தாவியை ஏவினார். அது அது எவ்வளோ யார் என்ன பண்ணாலும் அது போல. அப்போது தாவீதுன்னு ஒருத்தனை போய் என்னுடைய வீணையை வாசித்தப்போ ஆண்டவர் அந்த ஆவியை வெளில போக வச்சார். ஸோ அவனுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வச்சு அந்த அரண்மனைக்குள்ளே போயிட்டான். அடுத்து அவனுக்கு தெரிஞ்சது கவன், அதை வச்சு கோலியாத்தையை நிறுத்திட்டான். ஸோ அவனுக்கு தெரிஞ்சதுலாம் 2 விஷயம். ஆனால் அவனுக்கு தெரிஞ்ச 2 விஷயத்தை வச்சு ஆண்டவர் அண்ணன் ராஜாவாக்குனார். இதே போல தான் உங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சமாக இருக்கலாம், ரொம்ப கொஞ்சமாக இருக்கலாம், இல்லாட்டி இப்போ தான் நான் சில விஷயங்களை ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லலாம். ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சது எவ்வளோ இருந்தாலும் ஆண்டவர் பயன்படுத்த முடியும். ஏன்னா கொடுத்தது கர்த்தர். உங்களை நீங்கள் எப்பயுமே டிசப்பாயிண்ட் பண்ணிக்காது. யூ ஆர் இஸ் மாஸ்டர் பீஸ். நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பீப்புள். யூ ஆர் இஸ் சோசன் பீப்புள். ஸோ நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். கடைசியாக நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி இந்த செக்ஷன் முடிக்கணும் ஆசைப்பட்றேன். அது என்னென்னா, டோன்ட் காப்பி எனி. இருக்கிற எல்லா யூத்தையும் யாரையோ ஒரு ஆளை காப்பி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். கிரியேட் யுவர் ஓன் ஸ்டைல். நீங்களே உங்களுக்கு ஒரு ஸ்டைல் வச்சுக்கணும். உங்கள் முடி வெட்டுறதா இருக்கட்டும், எதுனாலும் இருக்கட்டும், உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுக்கோங்க. அதை யாருக்கும் காப்பி பண்ணாது. எல்லாரும் யாரையும் ஒரு ஆளை காப்பி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஏன் காப்பி பண்ணணும்? நம்ம யாருக்கும் ஒரு காப்பியாக இருக்கணும். ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கூட ஒருத்தவங்க மாதிரி ஒருத்தவங்க இருக்கிறது இல்லை. நம்ம ஐரிஸ் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளை யூனிக்காக காட்டும். அதே தான் வசனம் சொல்லுது, நீங்கள் விசேஷமானவங்க, நீங்கள் ரொம்ப யூனிக். ஸோ நம்ம யாரையும் காப்பி பண்ணி நம்ம லைஃப்பை வேஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. நம்ம ஒரு புதிய விஷயங்களை செய்வோம், புதுசாக செய்வோம். நம்ம அதை செஞ்சோன்னா நம்ம கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளோட ரோல் மாடல் எப்பயுமே கிறிஸ்து தான் என்பதை மறந்துக்கூடாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் யூனிக் என்பதை என்றைக்குமே மறந்துக்கூடாது. இந்த சின்ன அட்வைஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நிறையா செக்ஷன்ஸ் வரப்போகுது. ஸோ எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹலோ யூத் பாய்ஸ் கேர்ள்ஸ், சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். யூத் ரிவைவல் வாரியர்ஸ் என்ற ஷோ மூலமாக உங்களெல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியை அடைகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனையோ எழுப்புதல் வீரர்களை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டது, அப்படித்தானே? வில்லியம் பூத் என்பவரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சில சத்தம் கேட்கிறது, கேள்விப்பட்டிருக்கோம். நான் அவர்களை குறித்த காரியங்கள், அவர் வாழ்க்கையில் வாழ்ந்த பரிசுத்த வாழ்க்கை, நீதியும் சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை, எப்படி அவர் வாழ்க்கையிலே எழுப்புதல் அடைந்து இயேசு கிறிஸ்துக்காக இந்த உலகத்திலே வாழ்ந்தார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். சந்தோஷம்தானே? நீங்களும் அந்த வில்லியம் பூத்தை போல மாற இன்றைக்கு இந்த கதை முடிந்த பிறகு உங்களை ஒப்புக் கொடுக்குமாறு நான் எதிர்பார்க்கிறேன். வில்லியம் பூத் என்பவர்
1729ஆம் ஆண்டு இங்கிலாந்து தேசத்திலே நாட்டிங்கம் என்ற இடத்துல சாமுவேல் பூத் என்பவருக்கும் மேரி என்பவருக்கும் மகனாக பிறந்தார். இவருக்கு 3 சகோதரிகள் உண்டு. இவர் நன்கு தகப்பனுக்கும் தாய்க்கும் நல்ல கீழ்ப்படியுள்ள மகனாக, அன்பு செலுத்துகிற மகனாக அவர் வாழ்ந்து வந்தார். திடீரென்று அவர் வீட்டிலே எதிர்பாராத ஒரு காரியம் நடந்தது. தகப்பன் பணத்தை நன்கு வெள்ளத்திலே செலவழிக்காத காரணத்தினால எல்லாத்தையும் இழந்து அவர் திவாலாகி விட்டார். அந்த ஏமாற்றத்து நிமித்தம் அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போக வேண்டியதாக இருந்தது. தகப்பன் மரித்த பிறகு சகோதரியும் தாயை கவனிக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு ஏற்பட்டு விட்டது. அதனால் வீட்டுக்கு அருகாமையில் வட்டி கடைகளை சென்று அந்த வேலை பார்த்து தகப்பன் தாயையும் சகோதரியும் கவனித்து கொண்டு வந்தார். அப்பொழுது அவர் நடந்து போய்கொண்டிருக்க வேலையிலே மெத்தடிஸ்ட் சபை சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் அவரை ஆலயத்துக்கு கூட்டி சென்றார்கள். அங்கே நடந்த ஜப கூட்டங்கள், நற்செய்தி கூட்டங்கள்லாம் கலந்து கொண்டு அவர் தொடர்ந்து போய்கொண்டே வந்தார். திடீரென்று அமெரிக்க தேசத்தில் உள்ள யோன் வெஸ்லி என்பவர் இந்த சபையிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார். அது அவருக்கு மிகுந்த உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் தந்தது. அது மாத்திரமுள்ள மனம் திரும்புங்கள், பரலோராஜ்யம் சமூகமாக இருக்கிறது என்று அவர் அந்த வார்த்தையை சொன்ன உடனே தன் இருத்தை இயேசுவுக்காக ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, அவர் தெருக்களிலும் வீதிகளிலும் நின்று ஆண்டவரை குறித்து தைரியமாக சொன்னார். ஃபயர் ஃபயர் என்று கூப்பிடுவாராம். உடனே அந்த இடத்துல மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து வருவார்களாம். வந்து அந்த தருணத்தை பயன்படுத்தி இயேசுவை பற்றி சொல்வாராம். சொன்னோடனே இவர்கள் கோபம் அடைந்து கல்லையும் முட்டையும் தூக்கி எறிவிடுவார்கள். சில பேர் ஆண்டவருக்கு ரட்சிக்கப்படுவார்கள். போதை வஸ்துகள், விபச்சாரம், வேசித்தனத்துக்கு ஈடுபட்டவர்களாம் ரட்சிக்கப்படுவார்கள் என்று அந்த புத்தகத்தில் நாங்கள் படித்திருக்கிறோம். அவர் வில்லியம் பூத் இவ்வாறு வாழ்ந்து கொண்ட நேரத்திலே திடீரென்று அவருக்கு நிறைய தொண்டர்கள், அதாவது எப்பொழுதுமே நமக்கு ஒரு ஆள் ஃபேமஸாக இருக்கும்போது நிறைய தொண்டர்கள் சேருவது நம்ம பக்கம். அதே போல் இவர் பேச்சு சில பேருக்கு பிடித்ததுனாலே தொண்டர்கள் சேர்ந்து அந்த தலைமையிலே அவர் இரட்சணிய படை என்பதை இராணுவ அமைப்பிலே உருவாக்கினார். ஒரு சிலர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். பிறகு அவர் இரட்சணிய சேனை என்பதை ஆரம்பித்து அதன் கீழே அவர் அந்த ஊழியத்தை ஆரம்பித்தார். இந்த இரட்சணிய சேனையின் முக்கியம் வளர்ந்து கொண்டே வருகிறது. இப்பொழுது கிட்டத்தட்ட 58 நாடுகளில் இது வளர்ந்து பெறுகிறது என்று நாம் கேள்விப்பட முடிகிறது. அதுக்கு காரணமாக இருந்த 5 காரணம் என்னன்னா, முதலாவது, இந்த இரட்சண சேனையில் உள்ளவர்கள் முழு மூச்சோடு ஆளுடைய ஊழியத்தை செய்தவர்கள். இரண்டாவது, ஆங்காங்கே தனித்தனி ஜபக்குழுக்களை ஏற்படுத்தி நற்செய்தியை பரப்புவதற்காக ஜெபித்து கொண்டே இருப்பவர்கள். மூன்றாவது, பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பெண்களை ஊழியத்திலே பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். நான்காவதாக பார்க்கும்போது, ஏழை எளிய மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சேவை செய்து அதன் மூலமாக சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ஐந்தாவது காரணம், எந்த நிலையிலும் இயேசுவுக்காக வாழ வேண்டும், வைராக்கியமாக ஜீவிக்க வேண்டும், ஒரு நாள் பின்வாங்கி போகக்கூடாது, மனம் திரும்புகள் என்ற வார்த்தையை பார்க்கிற மக்களிடம், ரட்சிக்கப்படாத தேவக்களிடம் சொல்ல வேண்டும் என்பதை அவருடைய சவாலாக இருந்தது. வில்லியம் பூத் என்பவருக்கு பெரிய தாக்கம் என்னன்னா, ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி அதன் மூலமாக அவங்களுடைய தேவையை நாம் எப்படியாவது சந்தித்தே ஆக வேண்டும், அவர்களுக்கு நாம் இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும் என்பதே அவருடைய பெரிய தாக்கம் இருந்தது. சபையிலே, இந்த மெத்தடிஸ்ட் சபையிலே இவருடைய சேவை சில பேருக்கு பிடிக்கலை. அது பேச்சில் அமெரிக்கன் ஸ்டைலாக இருந்தது. அதனால் இவருடைய நடவுடைய பாவனை பிடிக்காத காரணத்தினால் இவர் அதிகமாக சமூக சேவையில் தான் ஈடுபடுகிறார் என்ற காரணத்தினால் இவரை என்ன செய்து விட்டார்கள், சபையை விட்டு துரத்தி விட்டார்கள். இவர் அந்த இங்கிலாந்து தேசத்திலிருந்து லண்டனுக்கு வந்து விட்டார். லண்டனிலே வந்து அவர் சீர்திருத்த மெத்தடிஸ்ட் சபையிலே அவர் உறுப்பினராக சேர்ந்தார். இவர் நன்றாக ஊழியம் செய்ததை அவருக்கு பிடித்த நிமித்தம்
அங்கே இருக்கிற சபையை சேர்ந்த சகோதரி கேத்ரின் என்பவரை அவருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். திருமணம் செய்து அவருக்கு 8 பிள்ளைகள் பிறந்தனாராம். பிறகு 2 பிள்ளைகளை வேற வளர்த்தாராம். பாருங்க, 10 பிள்ளைய வீட்டில் ஒரே கலகலப்பாக தான் இருக்கும். அப்படி தானே? உங்கள் வீட்டில் நிறைய பிள்ளை இருந்தால் எப்படி இருக்கும்? சந்தோஷமான தானே இருக்கும். அதுபோல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது மாத்திரமல்ல, ஊழியக்காரர்களுக்கு அந்த ரட்சணிய சேனை தொண்டர்களுக்கெல்லாம் நன்றாக சாப்பாடு செய்து கொடுப்பதிலும் அவர்களை கவனிப்பதிலும் இப்படியாக அவர் நன்கு தாராளமாக அவர் தன்னுடைய காரியத்தில் ஈடுபட்டு வந்தார். இது அந்த 5 காரணத்தில் முக்கியமானது இந்த பெண்களுக்கு அதிக முக்கியத்துவப்படுத்துறதுனால தன்னுடைய மனைவியையும் ஊழியத்திலே நல்லா பயன்படுத்தி வந்தார். அந்த அவங்க மனைவியாளர்கள் எப்படியாவது பெண்களை முன்னிலைமை கொண்டு வர வேண்டும் என்பதை அவர்களுக்காக தொண்டு செய்து அதில் வெற்றி பெற்றார். அதில் எவ்வளவோ எதிர்ப்பு இருந்தது. ஏன்னா அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், பெண்களை வெளியிலே வரவிட மாட்டாங்க. ஆனால் அவர் தைரியமாக பெண்களை உற்சாகப்படுத்தி அதில் வெற்றியும் பெற்றாங்க. அவங்களுக்கு நல்ல பட்டங்களையும் அவர்கள் கொடுத்தார்கள் என்று நாங்கள் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவர் அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, லண்டன், இன்னும் நிறைய வெளிநாடுகளெல்லாம் போய் ஆண்டை வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிற நிமித்தம் இவருக்கு அமைச்சர்கள், இளவரசர்கள் எல்லாரும் அவரை தனியாக இனம் கொண்டு அவருக்கு வாழ்த்துதலையும் பாராட்டலையும் கொடுத்து கொண்டே வந்தார்கள். அவருடைய பேச்சு அனைவரை கவர்ந்தது. திடீரென்று அவர் என்ன செய்தார்? 83 வயதிலே தன் வீட்டில் இருந்தவாறே இந்த உலகத்தை விட்டு அவர் கடந்து போய்விட்டார். ஊழியத்தை முடித்து வரும்போதெல்லாம் நிறைய அவருக்கு ட்ரெஸ்ஸு அழுக்காயிருமா, இல்லாட்டினா ரத்த கரை இருக்குமா. அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, என்ன டெய்லி இப்படி தான் அவங்க ட்ரெஸ்ஸில் இப்படியே இருக்குது, ரத்த கரையாக இருக்குது, இல்லாட்டினா அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை சொல்லுவார்களாம். ஆனாலும் எதையும் பொருட்படுத்தாமல் அவர் மைண்டுக்கு என்னன்னா சுவிசேஷம் சொல்ல வேண்டும், சுவிசேஷம் சொல்ல என்பதே அவருடைய தாக்கமாக இருந்தது. அருமையான வாலிப தம்பி தங்கையே, அவருடைய அடக்கத்தில் கூட ஒரு நல்ல கௌரவமாக ஒரு மரியாதை நடந்தது. அடக்கத்திலே அமைச்சர்கள், லண்டன் மேயர் அவர்திலே அடக்காரர்களே கலந்து கொண்டார்கள். 10 போதர்கள் அவரை குறித்து நல்ல சாட்சி கொடுத்தார்களாம். அப்போனா அவர் எப்படி வாழ்ந்திருப்பாருன்னு பாருங்கள். அவ்வளோ கர்த்தருக்காக மகிமையாக வாழ்ந்திருக்காங்க. அடுத்தது 65,000 பேர் அந்த அடக்கத்தில் கலந்து கொண்டாங்களாம். ஆச்சரியமாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்யணும்னா பிதாவானவர் அவனை கனம் போடுவார். யோவான் 12:26 சொல்லப்பட்டபடி அவருடைய அடக்கம் கௌரவத்துடன் மிகுந்த மரியாதையும் நடந்து முடிந்தது. அருமையான வாலிப தம்பி தங்கியே, இந்த வில்லியம் பூத்தை போல உனக்கு கிடைத்த நேரத்தை தான் நீ இயேசுவுக்காக செலவழிப்பாயாக. இயேசுவுக்காக மற்றவர்களுக்கு அன்பை பற்றியும் அவருடைய மனதுருக்கத்தை பற்றி நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். நீ தான் எழும்ப வேண்டும். எழுப்புத வீரர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்கன்னு நினைத்து நீ சும்மா இருக்கக்கூடாது. இது நீ மௌனமாக இருக்க வேண்டிய காலம் இல்லை. எழுப்பி பிரகாசிக்க வேண்டும். வாலிப தம்பி தங்கையை எழும்புங்கள், எழுப்பி பிரகாசியுங்கள். எழுப்பி பிரகாசி, ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையை உதித்தது என்று ஏசாயா 60:1 சொல்லப்பட்டிருக்கிறது. இது மௌனமாக இருக்க வேண்டிய காலம் இல்லை, தேவனுக்காக பேச வேண்டிய காலம். எழுப்பதிலிருந்து நாம் இருதயத்திலே முதலாவது எழுப்புதல் அடைய வேண்டும். தேவனுடைய வார்த்தையிலே வெளிப்பட வேண்டும். அவருடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஜெபம் இருந்துதான், வேத வாசிப்பு இருந்தான், தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருப்பாராம். அதே போல நீங்களும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஜெபம், வேத வாசி, பரிசுத்தாவியோட வழிநடத்தப்படுதல், இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் இருந்தால் நிச்சயமாகவே இந்த வில்லியம் பூத்தை போல எழுப்புதல் அடையலாம். சந்தோஷமாக இருக்கிறதா? நிச்சயமாகவே நீங்கள் இந்த எழுப்பு வேலையில் ஒருவராக மாறுகிறேன் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அருமையான வாலிப சகோதரிகளை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். அருமையான சகோதரி லின்சி,
கேட்டுக்கொண்டதின் பேரில் தெய்வ செய்தியை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற பரமபிதாவே, இந்த வேளையிலும் அடியேன் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு முடிய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் இந்த செய்தி வேலை முழுவதும் எங்களை ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்துருவின் தடைகளை எல்லாம் விலக்கி போடுங்கப்பா. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த செய்திக்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா 52 அதிகாரம் 1 வசனம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். 2வது வசனத்தில் தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தை, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். உன் வல்லமையை தரித்துக்கொள். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கர்த்தர் நமக்கு இந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து ஆண்டவர் நமக்கு இந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். இந்த பாவத்திலிருந்து நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், விடுதலை கொடுத்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி நம்மளை சுத்திகரித்து நம்மளை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நம்மளை நிரப்பி நம்மளை பலப்படுத்தி இருக்கிறார். உன்னத பலத்தினாலே நம்மளை நிரப்பி இருக்கிறார். அதுதான் இந்த தீர்க்கதரிசன வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம், உன் வல்லமையை தரித்துக்கொள். ஆண்டவர் நமக்கு கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். இந்த வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் இந்த வல்லமையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். தரித்து கொண்டு நாம் நிற்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் சொல்லுகிற காரியம், தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்ட ஒரு காரியம், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்துள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. ஆமென், அல்லேலூயா. இந்த உலகத்தின் பாவங்களையும் அசுத்தங்களையும் இச்சைகளை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நாம் எழும்பி காலூன்றி நிற்க வேண்டும். எருசலேமே வீற்றிரு, நாம் எழும்பி காலூன்றி நிற்க வேண்டும். சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்துள்ள கட்டுகளை அவிழ்த்து விட்டு. பாவத்தில் சிறைப்பட்டு பொறிக்கிற நாம் இன்றைக்கு அந்த பாவத்திலிருந்து நாம் அந்த விடுதலை பெற வேண்டும். நாம் ரட்சிப்பு அடைய வேண்டும். கர்த்தருடைய வல்லமை நம்ம தரித்து கொள்ள வேண்டும். நாம் இன்றைக்கு நம்ம எப்படி நிலைமையில் இருக்கிறோம்? கர்த்தர் நமக்கு இந்த வல்லமையை தரித்து கொள்ள ஆண்டவர் சொல்லுகிறார். தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். ஏதோ பல ஆண்டுகளுக்கு முன்பாக வல்லமையை தரித்துக்கொள். இன்றைக்கி நம்ம கடைசி நாட்களில் நிற்கிறோம். நம்ம கர்த்தருடைய வல்லமையை தரித்து கொண்டு நிற்க வேண்டிய ஒரு காலத்தில் நம்ம நிற்கிறோம். நாம் ஏன் கர்த்தருடைய வல்லமையை நாம் தரித்து கொண்டு நிற்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அது நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் முதல் வசனம் நான் வாசிக்கிறேன். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானின் கையில் ஒப்பு கொடுத்தார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள்.
பொல்லாப்பானதை செய்தார்கள். இன்றைக்கு ஆதாம் ஏவாள் சத்ருவால் வஞ்சிக்கப்பட்டதன் விளைவாக இந்த உலகத்திலே பாவம் வந்தது, சாபம் வந்தது. இன்னைக்கு இங்கே பாருங்க, இஸ்ரேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை நேசித்தார், அவர்களை அற்புதமாய் வழிநடத்தி வந்தார். அவர்களுக்கு ஒரு உறுதுணையாய் கூட இருந்து எல்லா காரியத்திலும் அவர்களை நேசித்து சொந்த ஜனமாக அவர்களை பாவித்து வழிநடத்தி வந்தார். அவர்கள் பொல்லாப்பானதை செய்தார்கள். கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானின் கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த மீதியான 3ஆம் வசனத்தை பாருங்க. இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானரும் அமலேக்கியரும் கிழக்கி புத்தரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து அவர்கள் எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதை ஆகிலும் வைக்காதே போவார். எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆமேன், அல்லேலூயா. ஏன்னா அவர் கர்த்தருக்கு இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். கர்த்தரை விட்டு விலகிட்டாங்க. அப்போது கர்த்தர் அவர்கள் மீதியானன் கையில் ஒப்பு கொடுத்துட்டார். அவர்கள் அவருடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் கொள்ளையடித்து போய்விட்டாங்க. ஆமேன், அல்லேலூயா. ஆமேன். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை நமக்கு உணர்த்துகிற ஒரு காரியம், இன்றைக்கு இந்த உலகம் பொல்லாங்குனுக்குள் கிடைக்கிறது. பாவத்துக்குள்ளும் அசுத்தத்துக்குள்ளும் இச்சைகளுக்குள்ளும் விக்கிர ஆராதனைக்குள்ளும் கட்டுண்டு கிடைக்கிறது. இந்த ஜனங்களை சத்ரு கட்டி வைத்திருக்கிறான். சத்ரு இந்த ஜனங்களின் ஆசீர்வாதங்களை கொள்ளையிட்டு கொண்டிருக்கிறான். இந்த சத்ருவின் கருத்திலிருந்து இந்த ஜனங்களை ரட்சிக்க ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. அப்போ நாம் கர்த்தருடைய வல்லமை தரித்து கொண்டு நிற்க வேண்டும். இப்பொழுது நமக்கு ஒரு 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 பாத்திரத்தை நம்ம பார்க்க போகிறோம். கிதியோனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போது இப்படி 6ஆம் வசனத்தில் பாருங்கள், இப்படி மீதியானவர்களே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். கர்த்தரை நோக்கி முறையிடும்போது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புனார். யார்கிட்ட அனுப்புகிறாருன்னா 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். அதற்கு பின்பு கர்த்தர் தூதன் அவர் வந்து அபியேசையனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமை மீதியானின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போராடித்தான். அங்கு மீதியானர் கொள்ளையிட வரும்போது அந்த கிதியோன் அந்த மீதியான கையிலிருந்து அந்த கோதுமை எல்லாம் அவன் எடுத்து அதை அவர்கள் கைக்கு ஆலைக்கு சமீபமாய் போரடித்தான். அதை இழந்து போகாதபடி அந்த கோதுமையை எல்லாம் அவன் பாதுகாத்து வைத்தான், போரடித்தான். தைரியமாக அவன் இந்த காரியத்தை அவன் செய்தான். கர்த்தர் அதை கவனித்தார். கர்த்தர் தூதனை அனுப்பினார் கிதியோன்ட்ட. அங்கே 12ஆம் வசனத்தில் கர்த்தருடைய தூதன் அவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி, பராக்கிரமசாலி கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்கிறாரு. கிதியோன் என்ன சொல்ல, ஆண்டவரே, கிதியோன் அவரை நோக்கி, ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எங்கே? இப்பொழுதும் கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியான கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்று அவன் கிதியோன் சொல்கிறான். அப்போ கர்த்தர் அவன் சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியான கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்கிறான். இன்றைக்கும் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்குறோம்ல, ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் சொல்ல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமென், அல்லேலூயா. நீ உங்களுடைய இதய கதவை ஆண்டவர் தட்டிக்கிட்டே இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கிதியோனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அவருக்காக வைரக்கமாக எளிமை நிற்கிறோமா? ஜபிக்கிறோமா? இங்கே கிதியோன் அங்கு அவனுடைய தைரியத்தை ஆண்டவர் பார்க்கிறார். உண்மையா அவன் ஆண்டவரோடு கூட இருந்தான். அவர் என்ன சொல்ற, கர்த்தரோடு கூட இருக்கிறார் என்று அந்த தூதன் சொல்றான். அப்ப கர்த்தரோடு கூட இருக்கிறார்னா அவன் ஆண்டவரோடு கூட இருந்தான், ஆண்டவரை நேசித்தான், ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்தான். உண்மையாக நடந்ததுனால இன்னைக்கு ஆண்டவருக்கு நம்ம பிரியமாக நடக்கிறோமா? உண்மையாக இருக்கிறோமா?
கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எங்கனே பார்த்து அழைக்கிறார். இன்னைக்கு கிதியோனை அழைத்தார். அந்த சொல்கிறார் 16 நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை நீர் முறியடிப்பாய். ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் அந்த கிதியோனுக்கு அந்த அந்த வல்லமை ஆண்டவர் கொடுக்கிறார், அந்த கிருபையை கொடுக்கிறார். அந்த கிதியோன் அன்றைக்கு அந்த மீதியானரை எல்லாரையும் முறியடித்து அந்த அந்த ஜனங்களை, அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை கொடுக்கிறார். கிதியோன் மூலமாக ஒரு பெரிய ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் அழைக்கிறார். இந்த அழிந்து போகிற இந்த ஆத்துமாக்களை, பாவத்திலும் சிற்றின்பில் கட்டுண்டு கிடக்கிற இந்த ஆத்துமாக்களை, பிசாசின் கட்டுகளை கட்டப்பட்ட இந்த ஆத்துமாக்களை விடுவிக்கும்படியாக கர்த்தர் உன்னையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கிறார். அவருடைய பணிக்கு அழைக்கிறார். அவர் வல்லமையை ஆண்டவர் உனக்கு தர ஆயத்தமாக இருக்கிறார். அந்த கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் உனக்கு எல்லாத்தையும் செய்து முடித்துட்டார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை உன்னை அபிஷேகிக்கும்படியாக பலப்படுத்தும்படியாக விரும்புகிறார். அவருடைய வல்லமையினால் உன்னை நிரப்பும்படியாக விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கடைசியாக மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் தரும் கர்த்தர். மறுபடியும் உங்களுக்கு ஒரு ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் ஆண்டவர் விட்டு விலகி இருக்கலாம், தூரமாக இருக்கலாம், ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம், பாவத்தில் விழுந்து கிடக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் தருகிறார். இந்த கடைசி காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். கடைசி காலம் இன்றைக்கி இந்த கொரோனா வைரஸ் மூலமாக இன்றைக்கி ஊரடங்கு இன்றைக்கி ஃபுல்லாக எத்தனை 50 நாள் 60 நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி 2 மாதம் கிட்டத்தட்ட நம்ம வீட்டுக்குள்ளே அடங்கி கிடக்கிறோம், வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். ஆலயத்துக்கு போல் ஆலயமெல்லாம் மூடப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் அப்படிப்பட்ட நாட்கள் நான் பார்த்ததே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு நாட்களில் நம்ம இருக்கிறோம். கர்த்தருடைய வருகை நமக்கு சமீபமாக இருக்குது. கர்த்தர் நம்மளை அருமையான உங்களை வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் இன்னைக்கு உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை அபிஷேகித்திருக்கிறார், உங்களை ரட்சித்திருக்கிறார். அவருடைய பணிக்கென உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எரேமியா 18ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். எரேமியா 18ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீ எழுந்து கொயன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் கொயன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணிந்து கொண்டிருந்தான். கொயவன் வணிந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையில் கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி கொயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த கொயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் கொயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆமென், அல்லேலூயா. களிமண் கொயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை நல்ல ஒரு மண்பாண்டமாய் வணையும்பட விரும்புகிறார். நம்ம அவர் கையில் இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வேளையில் நம்ம ஆண்டவர் கையில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, என்னை ஒரு நல்ல மண்பாண்டமாய் நீங்கள் வணைந்துடுங்கப்பா. நான் கெட்டு போயிட்டேன், உண்மை விட்டு விலகி போயிட்டேன், பாவத்தில் நான் வீழ்ந்துட்டேன், சிற்றின்பத்தில் வீழ்ந்துட்டேன், உண்மை மறந்தேன், உமக்கு துரோகியாய் நான் வாழ்ந்தேன். ஆண்டவரே, இன்றைக்கு நானும் கையில் எனக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. நல்ல ஒரு மண்பாண்டமாய் என்னை வணைந்திடும்படியாய் நான் செபிக்கிறேன். ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம கேட்கோமா? ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். நல்ல ஒரு மண்பாண்டமாக உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். அந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். நீங்கள் தான் இனிமேல் இந்த வர நான் அடுத்து நமக்கு ஒரு பெரிய எழுப்புதலின் காலம் வந்து கொண்டிருக்கிறது. பெரிய எழுப்புதல் வரப்போகிறது. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தென் தமிழ்நாடு, இந்தியா முழுவதும் ஒரு எழுப்புதல். நம்முடைய இந்த எழுப்புதல் உலகம் முழுவதும் பரவும் என்று சொல்லுகிறாங்க. தீர்க்கதரிசனமாக சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் தமிழ்நாட்டிலிருந்து தான் அந்த எழுப்புதல் உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் இந்த எழுப்புதலில்
அருமையான பிள்ளைகளிலும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமென். உங்களை ரட்சித்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் உங்களுக்கு காண்பித்திருக்கிறார். உங்களை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். சிம்சோனுடைய காரியம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம், அபிஷேகப்பட்ட பாத்திரம், இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாய் அவனை ஆண்டவர் ஒரு விசேஷமான ஆண்டவர் வல்லமையை கொடுத்திருந்தார், வரங்களை கொடுத்திருந்தார். விசேஷமாக அவன் வளர்க்கப்பட்டவன். அப்படிப்பட்ட அந்த சிம்சோன் தன்னுடைய பாவத்திலே சிக்குண்டு அந்த பாவ ஸ்திரீயிடம் தன்னை அவன் ஒப்பு கொடுத்து தன்னுடைய தன்னுடைய வல்லமைக்குரிய ரகசியத்தை அவன் வெளிப்படுத்தி அவன் எதிரியின் கையிலே அவன் சிக்குண்டு போனான். அவர்கள் அவனை பிடித்து அவன் கண்களை குருடாக்கி அவனை ஒரு விசித்திரமாய் அவனை ஒரு கேலி கூத்தாய் பார்க்கும்படியாய் மாவு அரைத்து கொண்டு இருக்கும்படியாக அவனை வைத்திருந்தாங்க. வல்லமையும் தரித்த ஒரு பாத்திரம். அவன் கண் கொண்டாக்கப்பட்ட நிலைமையில் எல்லாருக்கும் கேலி பொருளாக மாவு அரைத்து கொண்டிருந்தான். அந்த கடைசி நேரம் அவன் கேட்குற ஒரு கேள்வி, ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தரலாம், இந்த ஒரு விசை மாத்திரம் நினைத்தரலாம் என்று சொல்லி எல்லாரும் கூடியிருந்து அவன் வேடிக்கை பார்க்கிற அந்த நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை அவனுக்கு திரும்ப வருது. வந்து அந்த கட்டடத்தையே அவன் இடித்து அங்கே இருக்கிற எல்லாரையும் அவன் கொன்று போடுகிறான். அதே போல் கெட்டுக்குமாரன் கதையை பார்த்தீங்கன்னா தன்னுடைய அப்பாட்ட இருந்து சொத்துக்கள் எல்லாம் பிரித்து வாங்கி தூர தேசத்துக்கு போய் எல்லாத்தையும் செலவழித்து, கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து எல்லாம் செலவழித்து, ரொம்ப வறுமையில் பஞ்சம் வந்ததுனால வறுமையில் கஷ்டப்பட்டு அந்த பன்றிக்கு போடுற தவிட்டு கூட அவனுக்கு கிடைக்கல. அப்படிப்பட்ட நிலைமையில் மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி போனான். அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்ம ஆண்டவரை விட்டு நம்ம விலகி போய் பாவத்துக்கும் சிற்றின்பத்திற்கும் விலகி ஆண்டவருடைய கிருபையை நம்ம இழந்து போயிட்டோம்னா இது மாதிரி ஒரு பெரிய ஒரு கஷ்டத்திலும் துன்பத்திலும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். இன்றைக்கே நமக்கு மனம் திரும்புவது என்றால் ரட்சிப்பின் நாள். இன்றைக்கே நம்ம மனம் திரும்புவோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுவோம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கிறார், அவருடைய பணிக்கென்று அழைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு கோடியான ஜனங்கள் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறாங்க, பாவத்திலே விழுந்து கிடக்கிறாங்க, கட்டுண்டு கிடக்கிறாங்க, விக்கிரத்தினாலே கட்டப்பட்டு இருக்கிறாங்க. அவர்களை விடுதலையாக்குகிற ஒரு பொறுப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். ஆமென். அன்னைக்கு கிதியோன் கையில் கொடுத்தார், இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். நம்மளை திரும்பவும் நல்ல ஒரு பாண்டமாக வணைந்து நம்ம பயன்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் கருத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் சாமி. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, அருமையான வாலிப பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கை, உள்ள வாழ்க்கையை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, அவருடைய உள்ளத்தை அறிந்திருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே ஏசப்பா, இன்னைக்கு ஒருவேளை அவர்கள் ஆண்டவரை உண்மை விட்டு விலகி இருக்கலாம், பாவத்தில் இருக்கலாம், சிற்றின்பத்தில் இருக்கலாம், உண்மை தேடாமல் இருக்கலாம், ரட்சிப்பு அடையாமல் இருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் இப்பொழுதும் ஆண்டவரை நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறீங்கப்பா. உடைய கல்வாரி அன்பு ஒவ்வொரு மேலும் ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது சாமி. உடைய கல்வாரி ரத்தம் ஒவ்வொரு மேலும் ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது சாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உடைய அபிஷேகத்தின் வல்லமையினாலே நிரப்புங்கப்பா. நிரப்பி வழி நடத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒருவேளை இந்த உலகத்தில் ஒரு கண்ணீரிலும் வேதனையிலும் இருக்கலாம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போய் இருக்கலாம் சாமி. வேதனையோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம். குடும்ப பிரச்சனை, பலவிதமான கவலைகள், பலவிதமான காரியங்கள் அவர் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆண்டவரை இந்த வேளையிலே ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன்.
ஒவ்வொருவரையும் தூக்கி எடுத்து ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புத அதிசயங்களை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நீர் எடுத்து நீர் பயன்படுத்துங்கப்பா. உங்களுடைய பாத்திரமாக எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் அந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். இந்த சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்திலும் நாம இணைந்து ஜெபிக்க போகிறோம். ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில உயிர் மூச்சாக மாற வேண்டும். ஆண்டவர் உங்களை எழுப்பணும் அப்படின்னா, உங்களை பயங்கரமா எடுத்து கர்த்தருடைய பாத்திரமா பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நமக்கு ஜெபம் அவசியமான ஒன்று. ஜெபிக்கிற இடத்துல பாவம் இருக்காது, பாவம் செய்கிற இடத்துல ஜெபம் இருக்காது. ஆகையால நம்ம ஜெபித்தாதான் ஜெயம் பெற முடியும். இன்னைக்கு கூட நம்ம ஒரு முக்கியமான காரியத்திற்காக ஜெபிக்க போறோம். யாருக்காக ஜெபிக்க போறோம் தெரியுமா? நம்மள மாதிரி இருக்கிற வாலிபர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வாலிப பிள்ளைங்க, அநேக பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க கடத்தப்படுகிறாங்க. இனிமே ஒரு வாலிப பிள்ளை கூட, இனி ஒரு சிறு மகள் கூட கடத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தை நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். என்னோடு கூட இணைந்து நீங்க ஜெபிக்கலாங்களா? ஜெபிங்க. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தை இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். எங்களை அதிகமா நேசிக்கிறதான அன்புள்ள தகப்பனே, இயேசுவே, இந்த நாளுக்காகவும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தை ஆண்டவரே இந்த நாளில் எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அந்த நாளுக்காக ஆண்டவரே, இந்த கிருபைகளுக்காக இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துல கூட தகப்பனே, எங்களை போல இருக்கிற வாலிபர்களுக்காக உங்களுடைய பாதத்துல நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாலிப பிள்ளைகளை நீங்க தொடுங்க ஆண்டவரே. எங்கள் வாலிப பிள்ளைகளை அப்பா நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்க வாலிப பிள்ளைகள் பலவான் கையில் இருக்கிற அம்புகள் ஆண்டவரே. இன்றைக்கு பிசாசானவன் தகப்பனே ராஜா, எங்கள் பிள்ளைகளை வஞ்சித்து ஆண்டவரே அப்பா தேவையில்லாத ஆண்டவரே அப்பா உறவுகளை கொடுத்து ஆண்டவரே அவர்களை கீழ்ப்படுத்தி ஆண்டவரே அவர்களை கர்த்தாவே கடத்தி கொண்டு போகிற ஒரு அவலமான நிலை ஆண்டவரே எங்கள் தேசத்திலே காணப்படுகிறது தகப்பனே. மனம் இறங்குவீராக. எங்கள் வாலிபர்களுக்காக, எங்க சிறு பிள்ளைகளுக்காக நாங்க உத்தரவாதம் எடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் வல்லமை மிகுந்த நாமத்தினாலே எங்கள் வாலிப பிள்ளைகள் இந்த நாள் முதற்கொண்டு காக்கப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த மாஃபி என்கிற கும்பல் ஆண்டவரே இயேசுப்பா பெண் பிள்ளைகளை ஆண்டவரே குறி வைத்து ஆண்டவரே அவர்களை கடத்தி பல நாடுகளுக்கு, பல இடங்களுக்கு விபச்சாரத்திலையும் வேசித்தனத்திலையும் ஆண்டவரே அவங்களை பயன்படுத்தலாம்னு சொல்லி கேட்கும் பொழுது எங்கள் இருதயம் பதறுகிறது தகப்பனே ராஜா. இன்றைக்கு கர்த்தர் இதற்கு ஒரு முடிவை கட்டும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா வான மண்டல பொல்லாதின் சேனைகளையும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் எதிர்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சபிக்கிறோம், அக்கினிக்கு இரையாக்குகிறோம், நரகத்திலே தள்ளுகிறோம். வாலிப பிள்ளைகள் மீது, சிறு பிள்ளைகள் மீது அவனுக்கு அதிகாரம் இல்லை ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. எங்கள் வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரே அப்பா நீர் மறைத்துக் கொள்கிறாங்க. உம்முடைய உன்னதமான உம்முடைய மறைவில வைத்து மறைத்துக் கொள்ளுங்கப்பா. இனி ஒரு பிள்ளைங்க கூட கடத்தப்படக்கூடாது தகப்பனே. ஒரு பிள்ளைங்க கூட ஆண்டவரே வழி விலகி போக கூடாதபடிக்கு கர்த்தருடைய சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே வாலிப பிள்ளைகளுக்கு நடுவில் ஒரு பயங்கரமான உம்முடைய பாதுகாப்பை வைக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வாலிப பிள்ளைகளை, எங்கள் தேசத்து பிள்ளைகளை, எங்கள் தேசத்தின் சிறு பிள்ளைகளை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உலகத்தில் இருக்கிற பல்வேறு நாடுகளில் இருக்கிற வாலிபர்களை, சிறு பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உங்க விசேஷித்த அடையாளத்தை அவங்க மேல போடுங்க ஆண்டவரே. பிசாசுடைய கண்ணில அகப்படாதபடிக்கு அவர்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மனம் இறங்குங்க தகப்பனே. நாங்க கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்துல இருந்து ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. உங்க பிள்ளைகளை கண்ணோக்கி நீங்க பார்த்து ஆண்டவரே அவர்களை நீர் தப்ப வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனில் இருந்து தகப்பனே. ஆமென். ஸ்தோத்திரம். 3 எல்லாரும் நீங்க லின்சி அக்கா கூட ஜெபிச்சீங்க. அது மாதிரி நம்ம இப்போ திரும்பவும்
வாலிபர்கள் வந்து ட்ரக்ஸுக்கும் மதுபானத்துக்கும் அடிமையா இருக்காங்க. தமிழ்நாட்டுல வந்து டாஸ்மாக் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிடணும், அந்த ஃபேக்டரிஸ் அது எல்லாமே க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். நீங்களும் என் கூட சேர்ந்து ஜெபிங்க. அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த எங்க அன்பின் பரமபிதாவே நன்றி சுவாமி. அப்பா, இந்நாள் மட்டும் எங்களை கண்ணீர் மணியை போல பாதுகாத்து வந்து ஆண்டவரே ஏசப்பா எங்க வாலிப பிள்ளைகள் கூட நீங்க ஆண்டவரே அப்பா கூட இருந்த தயவுக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா, எங்கள் கால் இடரும் போது கூட ஆண்டவரே ஏசப்பா எங்களை தாங்கி பிடிக்கிற தேவனே அப்பா உமக்கு நன்றி கர்த்தாவே. அப்பா, நீங்க செய்த நன்மைகள் எண்ணி முடியாது அப்பா. அப்பா, நீங்க அப்பா இந்த டாஸ்மாக நீங்க அழிச்சு போடுங்க ஆண்டவரே ஏசப்பா. இந்த ஆலைகள் எல்லாத்தையும் அப்பா ஒண்ணுமில்லாம எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா, வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே ஏசப்பா, ஆண் பிள்ளைகள் மற்றும் இல்லாம ஆண்டவரே அப்பா பெண்களும் இதற்கு அடிமையாக இருக்காங்களே கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, இந்த அவல நிலையை ஆண்டவரே அப்பா எங்களால பார்க்க முடியல சுவாமி. ஆண்டவரே ஏசப்பா, கவர்மெண்ட்ல இருந்து ஆண்டவரே ஏசப்பா இதை அவங்களே க்ளோஸ் பண்றதுக்கு நீங்க பேசுங்க கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா நீர் பேசுங்க ஆண்டவரே அப்பா. உங்களுடைய தூதர்களை கொண்டு நீங்க வாலிப பிள்ளைங்களை பாதுகாத்துட்டு வரீங்க ஆண்டவரே அப்பா, பெண்களை பாதுகாத்துட்டு வரீங்க ஆண்டவரே அப்பா. ஆனாலும் இந்த டாஸ்மாக்ல அடிமையா இருக்கிறவங்க ஆண்டவரே அப்பா, குடிபோதைக்கு அடிமையா இருக்கிறவங்களை பாதுகாத்துக்கோங்க சுவாமி. அப்பா உணர்த்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, உமக்காக அவர்கள் எழும்ப நீங்க கிருபை தாங்க கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, ட்ரக்ஸுக்கு அடிமையா இருக்கிற பெண் பிள்ளைகளையும் ஆண்களையும் உங்க கையில கொடுக்கிறேன் ஆண்டவரே ஏசப்பா. இந்த அப்பா இந்த ட்ரக் அடிக்ஷன்ல ஆண்டவரே ஏசப்பா உங்களுடைய பிள்ளைகளை விழ வைக்கிற பொல்லாத சாத்தான இயேசுவின் நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. நீங்க மனம் இறங்குங்க ஆண்டவரே ஏசப்பா. உலகம் முழுக்க இருக்கிற வாலிபர்கள் ஆண்டவரே ஏசப்பா இந்த ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகி இருக்காங்களே ஆண்டவரே அப்பா, ஹெராயின் கொக்கைன் போன்ற அதிகமான ட்ரக்ஸ் ஆண்டவரே ஏசப்பா, அது எல்லாத்தையும் தேவன் அப்பா இந்த பிள்ளைகிட்ட இருந்து விலக்கி வைங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, அன்பை தேடி தேடி ஆண்டவரே ஏசப்பா எந்ததும் ஒண்ணுமில்லாத பூஜ்யமா இருக்கிற காரியங்களுக்குள்ள அவங்க நுழைறாங்களே ஆண்டவரே அப்பா. உங்களுடைய தேவ அன்பா அவர்கள் கண்டு கொள்ள நீங்க கிருபை தாங்க ஆண்டவரே அப்பா. தோல்வியில இருந்தாலும் ஆண்டவரே ஏசப்பா உண்மை தேட நீங்க கிருபை தாங்க ஆண்டவரே. முக்கியமா தமிழ்நாட்டுல இருக்கிற அனைத்து மதுபான கடைகளும் அடைபடுறதுக்கு நீங்க கிருபை தாங்க ஆண்டவரே. நீங்க முழுசா அடைச்சு போடுங்க ஆண்டவரே ஏசப்பா. அப்பா அப்பா, வாலிப பெண்கள் போய் நிக்கிறாங்களே ஆண்டவரே ஏசப்பா. அப்பா, நியூஸ்ல பார்க்கும் போது எங்க மனம் அவ்வளவு கஷ்டப்படுது ஆண்டவரே. பெண் பிள்ளைகளும் போய் மதுபானத்துக்கு அடிமையா இருக்கிறத நினைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டவரே ஏசப்பா. நீங்க அவர்களை பிரித்து எடுங்க ஆண்டவரே அப்பா. உன் தாயின் கருவிலையும் உன்னை கண்ட தேவன், உன்னை பாதுகாத்த தேவன் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே அப்பா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன் மேலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே அப்பா. இந்த பிள்ளைகளை இழுத்து கொண்டு பாருங்க ஆண்டவரே, எழுப்புதலுக்கு பயன்படுத்துங்க கர்த்தாவே. நீங்க மாத்திரம் தான் இதை பண்ண முடியும் ஆண்டவரே. நாங்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் ஆண்டவரே ஏசப்பா எங்களால இது கூடாத காரியம் ஆண்டவரே. நீர் ஒருவர் மாத்திரம் தான் இதை செய்ய முடியும் ஆண்டவரே அப்பா. நீங்க கிருபை தாங்க ஆண்டவரே ஏசப்பா. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஏசப்பா இந்த மதுபானத்தினால எவ்வளவோ கிரைம்ஸ் நடக்குது ஆண்டவரே. இந்த குற்றங்கள் எல்லாத்தையும் தேவன் நிறுத்தி போடுங்க ஆண்டவரே அப்பா. அப்பா, சொந்த தாயை கொலை பண்ற அளவுக்கு, சொந்த தங்கையை கொலை பண்ற அளவுக்கு ஆண்டவரே ஏசப்பா அவர்கள் மனம் மறைக்கப்பட்டது ஆண்டவரே, அவர்கள் கண்களும் மறைக்கப்பட்டது ஆண்டவரே அப்பா. நீங்க துறங்க ஆண்டவரே அப்பா, இவங்களோட மன கண்களை நீங்க துறங்க ஏசப்பா. உங்களுடைய வார்த்தை அவர்களுக்குள்ள பிரவேசிக்கணும் ஆண்டவரே, கிரியை செய்யணும் கர்த்தாவே. நீங்க தான் ஆண்டவரே அப்பா மீட்டு எடுக்கணும் ஆண்டவரே ஏசப்பா. அப்பா, நீங்க சவுல பவுலா மாத்தினீங்க ஆண்டவரே அப்பா. அதே போல இந்த பிள்ளைகளை உமக்கென்று நீங்க தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே. அவர்களை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே ஏசப்பா. அப்பா, இந்த நாட்கள்ல ஆண்டவரே அப்பா அதிகமா குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற இந்த பிள்ளைகளை நீங்க ஆண்டவரே ஏசப்பா உங்களுடைய கரம் கொண்டு தூக்கி எடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, உங்களுடைய அன்பை தெரிந்து கொண்டு ஆண்டவரே அப்பா அதை ருசிக்க நீங்க கிருபை தாங்க ஆண்டவரே. அவர்கள் பாவத்தை எல்லாத்தையும் நீங்க மன்னிங்க ஏசப்பா. அப்பா, நீங்க அப்படி செய்ய போற தயவுக்காக நன்றி. நீங்க மதுபான கடைகளையும் ஆளுகளையும் ஒண்ணுமில்லாம ஆண்டவரே அப்பா எடுத்து போட போற தயவுக்காக நன்றி கர்த்தாவே. இந்திய தேசம் முழுவதும் ஆண்டவரே அப்பா இந்த மதுபானங்கள் ஆண்டவரே அப்பா இருக்கவே கூடாது, மது விலக்கு அமல்படுத்தணும் சுவாமி. ஆண்டவரே ஏசப்பா, நீங்க ஆண்டவரே அப்பா பிரைம் மினிஸ்டர்ட்டையும் சீஃப் மினிஸ்டர்ட்டையும் ஆண்டவரே அப்பா இந்த அதிகாரிகள் அனைவர்கிட்டையும் நீங்க பேசுங்க கர்த்தாவே. நீங்க தான் ஆண்டவரே இந்த காரியத்தை நடத்தி கொடுக்கணும் எங்களுக்கு. நீங்க அப்படி செய்ய போற தயவுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. இந்த ஜெபத்தை நீங்க கேட்டு எங்களுக்கு பதிலளிக்க போற தயவுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்போ நம்ம 10th ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் பப்ஜி அப்புறம் வீடியோ கேம்ஸ் அப்புறம் ஃபோனோகிராஃபியில் அடிமையாக இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம்.
நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பனே அப்பா, இந்த அருமையான நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நாள்லயும் நாங்க கூடி ஜெபிக்கிறதுக்கு நீங்க கிருபை செஞ்சதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்பா, இப்ப அந்த 10th பப்ளிக் எக்ஸாம் இப்ப நெருங்கிருச்சு ஆண்டவரே. கர்த்தாவே, இதனால பயந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு 10th பிள்ளைங்களுக்கும் நீங்க அந்த பயத்தின் ஆவியை நீங்க எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா, ஞானத்தினால நிரப்புங்க அப்பா. நல்லா படிக்க நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, கஷ்டமா இருக்க கூடாது ஆண்டவரே. அப்பா, கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் அவங்க படிச்சது வரணும் ஆண்டவரே. அதுக்கு நீங்க கிருபை செய்யுங்க அப்பா. கர்த்தாவே, அவங்க பயத்தோடு கலக்கத்தோடு இருக்காதபடி நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. கர்த்தாவே, அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எல்லாத்தையும் நீங்க எடுத்து போடுங்க அப்பா. கர்த்தாவே, நல்ல ஞானத்தினால அறிவினால நிரப்புங்க ஆண்டவரே. கர்த்தாவே, நல்லா படிக்க நீங்க கிருபை செய்யுங்க அப்பா. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிறாங்க. அவங்களோட பயம், கலக்கம், அதை கொண்டு வர ஆவி, பிசாசின் ஆவி எல்லாம் இயேசுவின் நாமத்தினால அவங்களை விட்டு விலகி போவதாக ஆண்டவரே. அப்பா, இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு ஆண்டவரே. நீட், ஜெஇ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுத போற பிள்ளைங்களுக்காக, அக்காங்களுக்காக, அண்ணாங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, அவங்களையும் நீங்க ஞானத்தோடு நிரப்புங்க அப்பா. கர்த்தாவே, நல்லா எக்ஸாம் எழுதி நல்லா படிக்க நீங்க கிருபை செய்யுங்க அப்பா. கர்த்தாவே, நான் நிறைய வாலிப பிள்ளைங்க இந்த போனோகிராஃபில அடிமையா இருக்கிறாங்களே அப்பா, அந்த போனோகிராஃபி பார்க்க தூண்டுற அந்த பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்துல அழிந்து போவதாக. இயேசுவின் நாமத்துல அதை நாங்க கட்டுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இன்னும் நிறைய பிள்ளைங்க வீடியோ கேம்ஸ்ல பப்ஜி, டிக்டாக் இந்த மாதிரி நிறைய அதுல அடிமையா இருக்கிறாங்க அப்பா. கர்த்தாவே, அவங்க எல்லாரையும் நீங்க விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அதை பார்க்க தூண்டுகிற பொல்லாத ஆவி இயேசுவின் கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்க அதை எதிர்த்து நிற்கிறோம் அப்பா. கர்த்தாவே, தூண்டுகிற அந்த வான மண்டலத்துல இருக்கிற அந்த பொல்லாத பிசாசின் சேனை இயேசுவின் நாமத்தினால நாங்க எதிர்த்து நிற்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கீங்க அப்பா. நீங்க பிசாசுக்கு எதிரா நீங்க இயேசுவின் நாமத்தினால கேட்டீங்கன்னா, பிசாசுக்கு எதிரா கேட்டீங்கன்னா நான் உனக்கு செய்வேன், அந்த பிசாசை நான் அழித்து போடுவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, நீங்க அப்பா அந்த பிசாசின் ஆவியை இயேசுவின் நாமத்துல அழித்து போட பண்ணுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இதுக்கு யாரும் பயப்படாம அப்பா இயேசுவின் நாமத்தை சொல்லி மேற்கொள்ளணும் அப்பா. அதற்கு நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, போனோகிராஃபி பார்த்து எத்தனை வாலிபர்கள் அப்பா பிசாசுக்கு அடிமையா இருக்கிறாங்க ஆண்டவரே. கர்த்தாவே, அதை பார்க்கும்போது விபச்சாரத்தை தூண்டுகிற அந்த பொல்லாத ஆவி அவங்களுக்குள்ள வருகிறது ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்க அவங்கள விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய நாமத்தை சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, அது ரொம்ப பாவமான காரியம்னு அறியாம நிறைய பேர் செய்யறாங்களே ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்க விடுதலை ஆக்குங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. அந்த பொல்லாத பிசாசின் ஆவி அவங்கள விட்டு போவதாக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால பிசாசின் தந்திரங்களுக்குள்ள யாரும் சிக்கி கொள்ளாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா வாலிபர்கள் மீது உம்முடைய ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, அவங்க அடிமைத்தனத்துல, பிசாசின் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்க சொன்னீங்களே அப்பா, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல அப்பா, துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகளோடும், அதிகாரம் பண்ணுகிற ஆவிகளோடும், வான மண்டலத்துல இருக்கிற அந்த பொல்லாத சேனைகளோடும், பிசாசின் சேனைகளோடும் தான் நமக்கு போராட்டம் உண்டுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. அப்பா, இப்போ அந்த எழுப்புதலின் காலம் வந்து கொண்டிருக்கிறது அப்பா. கர்த்தாவே, இந்த எழுப்புதலுக்கு தடையா இருக்குதே ஆண்டவரே. இந்த பிசாசின் ஆவி எங்களை தவறான வழியில இழுத்து கொண்டிருக்கிறதே அப்பா. நீங்க இயேசுவின் கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த பிசாசின் ஆவியை நாங்க கட்டுகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய மாம்சமான யாவர் மீதும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே அப்பா. அதற்கு முன்னாடி நாங்க அந்த பாவத்தை விட்டு விலகணும் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய பாவங்கள், மீறுதல்கள், எங்களுடைய அக்கிரமங்களை நீங்க மன்னிங்க ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, அவங்க இவ்வளவு பாவம் செஞ்சு மனம் திரும்பாம நிறைய பேர் இருக்கிறாங்களே ஆண்டவரே. துணிகரமான பாவமுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, அவங்களை நீங்க விடுதலை ஆக்குங்க இயேசுவின் நாமத்தினால. எல்லா வாலிபர்களும், பாவத்திற்கு அடிமையா இருக்கிற எல்லா வாலிபர்களும் இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கே விடுதலை பெறுவார்களாக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, நீங்க எங்களுடைய பயத்தின் ஆவி எல்லாத்தையும் நீங்க எடுத்து போடுறீங்க, அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பிசாசின் ஆவிகளை நீங்க இப்ப அழிச்சு போட்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்களை நீங்க நேர் வழியில வழி நடத்துங்க ஆண்டவரே. எந்த ஒரு பாவமும் எந்த ஒரு பாவம் செய்ய தூண்டுகிற ஆவி எங்களை நெருங்காதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுவின்
ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்க கூட ஜெபத்துல இணைந்திருந்த உங்க எல்லாரையும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லந்த நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் மட்டும் நம்முடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இவ்வளவு நேரம் நம்மில் ஒருவராக இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவரே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மையின் கிருபைகளுக்காக நன்றி. எங்க எல்லாருடைய ஜெபத்தையும் நீங்க கேட்டிருக்கிறீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்க கூட ஜெபத்துல இணைந்த பிள்ளைகளுக்காக நாங்க இப்பொழுது ஜெபிக்கிறோம். இயேசப்பா, யாருக்கெல்லாம் ஆண்டவரே பயம், யாருக்கெல்லாம் ஆண்டவரே மன வருத்தம், யாருக்கெல்லாம் எனக்கு இந்த சுகவீனம் பலவீனம் சொல்லி இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் இந்த நேரத்தில் நீங்க தொட்டு சுகமாக்கி அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான பயத்தையும் ஆண்டவரே நீங்க தள்ளி அவங்கள இயேசப்பா நீங்க பலமாய் ஆண்டவரே பயங்கரமாய் எடுத்து பயன்படுத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அவங்களே நீங்க ஆசீர்வதிங்க. இந்த நேரத்துல எங்க கூட இந்த ப்ரோக்ராம்ல இணைந்து இந்த 1 மணி நேரம் முழுவதுமாக ஆண்டவரே ஜெபத்திலையும் மற்ற காரியங்களையும் எங்க கூட இருந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுத்து நாங்கள் ஆண்டவரே உடைய பாதத்துல எங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.